தனுசு. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் முடியாது, என்னால் இதை செய்யவே முடியாது, ரொம்ப கஷ்டமான வேலை இது அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் அந்த காரியத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கணும். உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வதை தயவு செய்து நிறுத்துங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை மட்டம் தட்டி தரம் தாழ்த்தி தரைகுறைவா பேசி உங்களால் எதுவுமே முடியாது அப்படின்னு உங்களையே நம்ப வைத்து விட்டது இந்த உலகம். மிகப்பெரிய அளவில் தனுசு நினைத்தது நடக்க போகுது. நீங்க அதற்கு யாரை கும்பிடணும்? பெற்ற தாயை கும்பிடணும். அதாவது உங்களுடைய பெற்ற தாய் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் தான். நீங்கள் அந்த குலதெய்வத்தை திரும்பி பார்க்காம இருக்கிறீங்க. அந்த தெய்வம் அங்கே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. தயவு செய்து எவ்வளவு தொலை தூரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகள் அத்தனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரே ஒரு முறை அந்த தெய்வத்தை சென்று நீங்கள் அலங்கரிச்சிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மற்ற தெய்வங்களை எல்லாம் வழிபடுவது எந்தவித பலனையும் தராதா அப்படின்னு இந்நேரம் சில பேருக்கு ஒரு கேள்வி எழும்பியிருக்கும். அதாவது ஒரு குழந்தைக்கு எவரோ உணவளித்தாலும் பெற்ற தாயின் கையால் அளிக்கக்கூடிய உணவிற்கு மிகப்பெரிய பலம் இருக்குது. அதனால் இந்த ஜெகத்தையே அந்த குழந்தையால் வெல்ல முடியும். தயவு செய்து தனுசில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, குலதெய்வத்தை போய் ஒரே ஒரு முறையாவது தரிசித்து விட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்தே தீரும். அந்த மண் உங்களுடைய பாதங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் குலதெய்வத்துடைய ஆலயத்தை நோக்கி அவ்வளவு சுலபமாக செல்ல முடியாது. பல தடங்கல்கள் ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி அந்த தெய்வத்தை நீங்கள் நெருங்கக்கூடிய பக்தியால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து உங்களை விட்டு விலகப் போகுது. நம்பிக்கையோடு இருங்க. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ராகு பக்க பலமாக இருக்க போகுது. தடையாய் இருந்த அனைத்து விஷயங்களுமே விலகி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி தனுசு நகரக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை சென்று தரிசிக்க சில காலதாமதங்கள் எடுக்குமானால் தயவு செய்து தினமும் 3 முறையாவது அந்த தெய்வத்துடைய நாமத்தை உங்களின் வாயால் உச்சரியுங்கள். மிகப்பெரிய அளவில் அந்த சப்தம் உங்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். தினமும் காலையில் நீங்கள் எழுந்ததுமே ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அதில் கருப்பு மையை வைத்து உங்களின் குலதெய்வ பெயரை 3 முறை எழுதுங்கள். அப்படி உங்களால் அதை செய்ய முடியவில்லை என்றாலும் தயவு செய்து 3 முறையாவது உங்கள் வாயிலிருந்து அந்த சப்தம் இந்த பிரபஞ்சத்திற்கு வெளியே வரட்டும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் உங்களுடைய குலதெய்வத்துடைய நாமத்தை பதிவிடுங்கள். அதை பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குலதெய்வங்கள் எல்லாம் கூட இருக்கின்றதா அப்படின்னு மற்றவர்களும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துடைய நாமத்தை உங்களின் மனதால் நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நம்மில் எத்தனை பேர் தினமும் நம்முடைய குலதெய்வத்தை எண்ணிவிட்டு அந்த நாளை தொடங்குகின்றோம் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவில் அந்த தெய்வம் உங்களுக்காக அனைத்து விஷயங்களையும் வாரி வழங்குவதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த தெய்வத்தை திரும்பி பார்க்காம இருக்கின்றீர்கள். அந்த தவறால் தனுசு மிகப்பெரிய தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் தனுசு அனுபவித்த ஏமாற்றத்தை சொல்லவே முடியாது. உங்களை பணத்தால் நிறைய பேர் ஏமாத்தி இருப்பாங்க. அந்த பணத்தை நீங்கள் திரும்பி போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். மிகப்பெரிய அளவில் உங்களிடமிருந்து விலகி தப்பி ஓடுவதற்கே அவர்கள் முயற்சிப்பார்கள். அந்த நிலையெல்லாம் இனி ஒரு பொழுதும் தொடராது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற செல்வம் நிச்சயமாக உங்களுக்கு திரும்பி வந்தே தீரும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக உங்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகுது.
பிள்ளை செல்வத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் குழந்தை செல்வத்தை உங்களின் குலதெய்வம் உங்களுக்கு வரமாக தரக்கூடிய ஆண்டு தான் இது. இந்த விஸ்வாவசு ஆண்டில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பிள்ளை செல்வத்தை பெற்றே தீர்வீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் உங்களால் கலந்து கொள்ள முடியும். ஆமாம், இது நாள் வரைக்குமே நிறைய திருமணங்களுக்கும் நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கும் போகாமல் தனுசு தன்னைத்தானே ஒதுக்கி வைக்கும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் அனைவரிடத்திலும் தனித்து இருப்பீங்க. காரணம் என்னன்னா, யாருடனாவது சேர்ந்து இருக்கும் பொழுது அவர்கள் மனதை காயப்படுத்துகிற மாதிரியே இன்னமும் குழந்தை இல்லையா, இன்னமும் உங்களுக்கு கர்ப்பம் நிற்கலையா அப்படின்னு பலவிதமான கேள்விகளை நெஞ்சில் ஈட்டியாய் இறக்கி கொண்டே இருப்பார்கள். அதனாலேயே தனுசு யாரிடனும் சேராமல் யாரிடனும் பழகாமல் தன்னைத்தானே ஒதுக்கி ஒதுக்கி வைத்து இந்த ஜகத்தில் மிகப்பெரிய மன உளைச்சலை சுமந்து கொண்டிருக்கின்றது. அந்த மன உளைச்சலிலிருந்து தனுசு வெளியே வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. தனுசுல இருக்கக்கூடிய முதியோர்கள் பாசத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, மிகப்பெரிய அளவில் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை நாடி வரக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது. அவை அனைத்துமே உங்களின் மனதிற்கு பிடித்த வண்ணமே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. தனுசுல இருக்கக்கூடிய ஆண்கள், நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையும் உங்க கையை விட்டு போகியிருக்கும். நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையும் உங்களுக்கு வராமல் காலதாமதம் மிகப்பெரிய அளவில் இது நாள் வரைக்கும் ஏற்பட்டு இருக்கும். மிகப்பெரிய வேலை உங்களின் இல்லத்தை தேடி வரப்போகுது. அந்த வேலையால் உங்களின் வாழ்க்கையே மாறப்போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். தயவு செய்து உங்களுடைய குலதெய்வத்துடைய நாமத்தை தினமும் மனதார உச்சரியுங்கள். மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கை மாறியே தீரும். முடிந்தவரை எந்த விதமான காலதாமதத்தையும் ஏற்படுத்தாமல் உங்களுடைய குலதெய்வத்தை சென்று அதிவேகமாக தரிசித்துவிட்டு வாருங்கள். நீங்க திரும்பி வரும் பொழுதே உங்களுக்கு பல நற்செய்திகள் நாடி வரும். அதிலிருந்தே நீங்க புரிந்து கொள்ளலாம், உங்களின் வாழ்க்கைக்கு உறுதுணையாக நிற்பது உங்களுடைய குலதெய்வம் மட்டும்தான் அப்படின்னு. சில பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். அந்த நிலையில் தயவு செய்து அறுபடை முருகனை மனதார குலதெய்வமாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். முருகனின் அறுபடை வீட்டிற்கு உடனே செல்லுங்கள். நீங்க எந்த வீட்டிற்கு சென்றாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய முருகனிடம், ஐயா, அனைத்தும் இருந்தும் நான் அனாதையாய் இருக்கின்றேன், என்னை உன் பிள்ளையாய் ஏற்றுக்கொள் அப்படின்னு நீங்க மனதார விண்ணப்பத்தை வைத்துவிட்டு வாருங்கள். மிகப்பெரிய அளவில் அந்த முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக வந்தே தீரும். தனுசுல இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது. இனியும் கடந்த காலத்தை நினைத்து தயவு செய்து வருந்தாதீர்கள். அங்கே இருப்பது மாசு படிந்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே தான். அதை நினைப்பதால் வாழ்க்கையில் ஒருபோதும் வளரப்போவதே இல்லை. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களும் பழிவாங்கக்கூடிய உணர்ச்சிகளும் மட்டுமே தான் வளரும். அந்த எண்ணங்கள் உங்களை மேலும் மேலும் வாழ்க்கையில் வளரவிடாமல் தடையாய் இருக்கும். மிகப்பெரிய அளவில் தனுசு முன்னோக்கி செல்லக்கூடிய காலம்தான் இது. இனி ஒரு பொழுதும் கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் இந்த மண்ணில் சிந்தவே கூடாது. தனுசுல இருக்கக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற வேண்டும் என்று நானும் உங்க சார்பா அந்த இறைவனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமே இல்லை. நன்றி.